श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाचार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. अडियन् धनसंस्करणे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அஸ்மத்குருபரம்பராயே நமः. இப்படி தன்னுடைய வைராக்கிய நிஷ்டைய காமிக்கிறதுக்கு 4 ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்ச. 5வதாக ஒரு ஸ்லோகம் வருது. இந்த ஸ்லோகத்துல தேசிகன் தனம் அப்படிங்கிற சப்தத்தை, ஒரு பதத்தை 11 வாட்டி பிரயோகம் பண்ற. ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடியது. அதனால தேசிகனுடைய ராசிக்கத்தையும் அனுபவிக்கணும் இங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு தனம்னு சொல்லக்கூடிய சொல்லும் 2 அர்த்தங்கள் அவைகள் எல்லாம் சொல்லக்கூடியது. அவ்வளவு அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல செய்தே கம்பீரமா இருக்கும். அதுல சுவாமி சில கேள்வியை கேட்டு பதில் சொல்றதாக இது சமாதானம். சில கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னாக்கா, இது இதனால பெருமானையும் நான் தெரிவிக்கிறேன், வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் சாதிச்சுட்டு இருக்கேன். இது எதுக்கு? அது ஏன் அப்படின்னா, ஆளவந்தாசாச்சார் விதிசிவ சனகாத்தியைஹி தியாதும் அத்தியந்த தூரம் அப்படின்னு சாதிச்சார். சதுர்முக பிரம்மாவோ சிவனோ அல்லது சனகர் இவெல்லாம் பெரிய யோகிகள், பரமபக்தாள் பெருமாளுக்கு. அவளால கூட தியானம் பண்றதுக்கு முடியாது, அத்தியந்த தூரத்துல பெருமாள் இருக்க அப்படின்னு சொல்லப்பட்ட பெருமாள். அவரை நீங்க தியானம் பண்ணி சாட்சாத்கரிச்சு அதன் பிறகு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இதெல்லாம் இந்த சம்சாரத்துல முடியுமா? இதை எதுக்கு பண்ணணும்? இதை காட்டிடும் பேசாம இந்த ராஜாக்கள்லாம் இருக்காரு, அவங்கிட்ட போய் எதையாவது பாடிண்டு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போலாமே. அப்படி பண்ணிட்டே கூட பெருமாளுக்கு ஆராதனை பண்ணலாம் முடியும். அதை விட்டுட்டு என்னத்துக்கு இது மாதிரி பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்லையே. ஏன்னா ஒரு ராஜா கிட்ட போய் அவனை ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணினோம்னாக்கா, அவன் நல்ல மனசியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஐஸ்வர்யத்தை அவன் கொடுப்பான். அதை வச்சுட்டு நாம நிம்மதியா இருக்கலாமே, சம்சாரம் சுகமா போகும், அதுலயே பகவான் நினைச்சுக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்? இது ரொம்ப சிரமம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்குதான் இந்த ஸ்லோகம் சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேபனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமனம் தனம் தம் தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூடகோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் அப்படின்னு சாதிக்கிறார். நீ என்ன சொல்ற? இத மாதிரியாக ராஜாக்கள்ல போயிடலாமே, அவ நிறைய பணம் தருவாளே அப்படிதானே சொன்ன. எப்படி பண்றது சொல்லுங்க. ஏன்னா ஷரீர பத்தனம், உடம்பு எப்ப விழுமோ அது பர்யந்தம் என்ன பண்ணணும்னா அந்த ராஜாக்கள்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கணும். நாம ராஜா கிட்ட போய் நின்றுட்டு இருக்கணும். அவ எப்ப நேற்று சொன்னமே வாசல்ல உட்காந்து காத்துட்டு இருக்கணும். எப்ப கூப்பிடுவாளோ அவகிட்ட குழஞ்சி குழஞ்சி இருக்கணும். அவளை பத்தி நீ இந்திரன் சந்திரன் அப்படின்லாம் ஸ்லோகம் எல்லாம் பண்ணணும், கவி பாடணும். இத மாதிரிலாம் பாடினா அவன் சந்தோஷப்பட்டு கொடுப்பான். அதை கொண்டு நாம சாப்பிட்டு இருக்கணும். இது நமக்கு சரியா இருக்குமா? அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம்,
ஜுவலத்து ஜலதி குரோடா அப்படின்னுட்டு 3வது ஸ்லோகம் சொல்லுச்சு. சமுத்திரம், சமுத்திரத்து நடுவுல ஜலத்தையே சாப்பிடக்கூடிய வடவாமுகாக்னி, வாடவாக்னி அப்படின்லாம் சொல்றோம். அந்த அக்னி இருக்கு. அதுக்கு எவ்வளவு ஜனம் இருந்தாலும் போராது. அந்த மாதிரிதான் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஜாடராக்னி கூட நாம வாழ்நாள் முழுக்க பாடுபட்டு சேர்க்கணும். அந்த ஐஸ்வர்யமானது நம்ம சிரமப்பட்டு சேர்த்தோம்னாக்கா அது என்ன பண்ணும்? அது நம்முடைய பசியை தீர்க்கும், தாகத்தை தீர்க்கும். ஆனால் எந்த மாதிரி நமக்கு பசி வேணும் அப்படின்னா, இந்த சம்சாரத்தை விட்டுட்டு பகவானுடைய அனவதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கவே பரமபதத்துல அந்த அனுபவிக்க வேண்டிய அதுல பசி இருக்கணும் நமக்கு. அதை தீர்க்குமா இது? அது தீர்க்காது. இது அங்க பதப்பிரயோகம் பண்ற அபிந்தன தனஞ்சயன். தனஞ்சயன்னா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்புன்னு அர்த்தம். என்ன நெருப்பு அப்படின்னா, சாதாரண நெருப்புக்கும் நெருப்புன்னு தனஞ்சயன் பேரு. இந்த மாதிரி மின்னல் இருக்கு பாருங்க, மின்னலுக்கு கூட நெருப்புன்னு பேரு. அதே மாதிரி வாடவாக்னிக்கும் நெருப்புன்னு பேரு, ஜாடராக்னிக்கும் நெருப்புன்னு பேரு. இந்த மாதிரி நெருப்பு இருக்கும் இல்லையோ, இந்த நெருப்ப இது என்ன பண்ணும்? நம்ம சம்பாதிக்கிற பணமானது அழிக்கும், அதை சமணப்படுத்தும், சாந்தப்படுத்தும். அவ்வளவுதான் பண்ணும். அதை காட்டிலும் இது நஷ்வரமானது தானே. அதை காட்டிலும் வேற ஒரு ஐஸ்வர்யத்தை தேடுறது தானே நமக்கு அழகு. அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு இந்த நஷ்வரமான ஐஸ்வர்யத்தை நான் தேடணும்ன்றா, அது தேவையில்லை, அது வேண்டியதில்லை. அது மட்டும் இல்ல, இந்த தனம் சரீர பதனாவதி. நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தாக்கா, இந்த உடம்பு விழற பரியந்தம் அந்த ராஜாக்களுடைய காலடியிலேயே விழுந்துட்டு இருக்கணும். அவளையே அவள் உட்கார்ந்து அந்த பிரபுக்கள் இருக்காளே தனிக்காள், அவகிட்ட போகணும். போய் அந்த சமயத்தை எதிர்பார்க்கணும். தௌமியர் சொல்றார் மகாபாரதத்துல, அவர் தான் தர்மபுத்திரருக்கு ராஜகுரு புரோஹிதர். அவர் சொல்லித்தர, இங்க பாரு, நீங்க விராட்ட ராஜ்யத்துல போய் இதுவா சேவகம் பண்ண போறீங்கோ, நீங்க ராஜாவா இருந்துட்டு வா. நான் 5 பேரும் ராஜா ராஜகுமாரா எப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது நீங்க அங்க போய் வேலைக்காராலதான் இருக்கணும், வேலைக்காராலா இருக்கணும். ராஜாவுடைய முகத்தை ஒண்டி பார்த்துட்டு இருக்காதீங்கோ. ராஜாவுடைய வாசல் இருக்க, அரண்மனை வாசல், அதை பார்த்துட்டு இருந்தோம். எந்த டயத்தை கழுத்தை பிடிச்சி வெளில தருவானோ தெரியாது. அதனால ஜாக்கிரதையா இருந்தோம். அங்க ராஜாக்கள் கேட்காம நம்ம பேசக்கூடாது. எத்தனையோ இதுல சமஸ்யைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதனால அந்த ராஜாக்கள்கிட்ட நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னா நிறைய உபதேசம் பண்றேன். காரணம் என்னன்னா, நம்ம மேல் தட்டுல இருந்துட்டு கீழே வர முடியாது. நம்மளால கீழே இருந்து மேல போக முடியும், மேல இருந்து கீழே வர்றது கஷ்டம். அதனால ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னா உபதேசிக்கிறார். அதனால நம்ம உடம்பு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலமா நாம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ராஜா அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கணும், அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தை வச்சுட்டு அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணி அவ கொடுக்கறதும் வாங்கிக்கணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும். அந்த கஷ்டம் தேவையாது. அதனால அதுவும் தவறான ஒரு இது. அது அந்த மாதிரி வர தனம் அது தந்தனம். தந்தனம்னா வியர்த்தம். அது வியர்த்தம். தந்தன சுத்தமானது வையக்கிய பலம் அப்படின்ட்டு சாம்பிரதாயிகள் சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு ராஜா கிட்டயோ பணக்காரர்கிட்டயோ நாம போய் இருப்போம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, யாவதாயுஷம்
அவளையே அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், அவளுடைய அபிப்பிராயத்தையே நாம தெரிஞ்சுட்டு இருக்கணும். நம்ம அபிப்பிராயத்தை இது பண்ணக்கூடாது. நம்ம அபிப்பிராயம் நடக்காதுங்க, அவ அபிப்பிராயம் தான் நடக்கும். நம்ம அபிப்பிராயம் எங்கேயுமே நடக்காது. அது உடம்புக்கும் கிளேசத்தை கொடுக்கும். சரீர கிளேசம், சரி உடம்புக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது தாத்காலிகமான சுகத்தை கொடுக்கும், நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்காது. அந்த மாதிரி தனம் நஸ்வரமான தனம், சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது. அதனால அது வேணுமாது, அது தேவையில்லை நமக்கு. நமக்கு சபலம் இல்லை, அது சுலபமும் இல்லை, சபலமும் இல்லை. அதனால அது எதுக்கு நாம அபேட்சிக்கணும்? அதை அபேட்சிக்காதீங்க. அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். ஆனால் நான் எப்படிப்பட்ட தனம் ஒண்ணும் சொல்றேன் தெரியுமா? தனஞ்சய விவர்த்தனமா இருக்கணும். அது தனஞ்சய விவர்த்தனம் அப்படி இருக்கணும். தனஞ்சயம், தனஞ்சயம்னா அக்னின்னு ஒண்ணு அர்த்தம். ஏற்கனவே சொன்னோம், தனஞ்சயம்னா அக்னின்னு அர்த்தம். அந்த தனஞ்சயம் அந்த அக்னிய வளர்த்து விடும் அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி வளர்த்து விடுறது, அக்னியை வளர்த்து விடுறதுன்னா என்ன அர்த்தம்? அக்னியிலிருந்துதான் நாம எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? அக்னி முகாவை தேவாகன்னு வேதம் சொல்றது. அக்னிய முகமாக வாயா வச்சுட்டுதான் அக்னி துவாரம் மூலமாகத்தான் தேவதைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அந்த அக்னி துவாரா தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும். எல்லா பலனும் அதுலதான் நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரம்மச்சாரிகள்லாம் சமிதாதானம் பண்ணுவார். சமிதாதானம் பண்ணச்ச அதுல ஒரு சமைத்து குச்சிய சேர்க்கணும், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சேர்க்கணும். அது வரும், அக்னயே சமிதமாகாரிஷம் பிரகசே ஜாதவேதசே. அக்னியை குறித்து இந்த சமித்தை நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரு பிரம்மச்சாரி கொடுக்குறான், கொடுத்துட்டு அவன் சொல்றான் ஜாதவேதஸ் அக்னி, அதுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். யதாஸ்வம் சமிதா சமித்யதே. ஹே அக்னியே, நீ இந்த சமித்தை நான் சேர்த்தேன் இல்லையா, அதனால நீ என்ன தெரியுமோ, ரொம்ப கொழுந்து விட்டு எரியற. நீ கொழுந்து விட்டு எரியறது உனக்கு நல்ல விருத்தி வருது. அத மாதிரி என்ன கூட நீ விருத்தி பண்ணி வச்சிடும். என்ன விருத்தி பண்ணணும்? ஏவம், நீ எப்படி வளர்றியோ நான் உனக்கு என்ன பண்றேன், சமித்தை உனக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். அதனால உனக்கு நல்லா சமித்து வளர்றது, அக்னி நல்லா வளர்றது, கொழுந்து விட்டு எரியறது, ரொம்ப பிரகாசிக்கிற நீ. அந்த மாதிரி என்ன கூட பிரகாசிக்கிறீ, வளர்த்து விடு. எங்க மாம் ஆயுஷா வர்த்தச சஞ்ஞா மேதையா பிரஜயா பசுபிஹி பிரம்மவர்த்தசேன அன்னாத்யேன சமேதையா அப்படின்னு வாக்கியம் இங்க. என்ன நம்ம பார்க்கலாம், ஆயுசேனம் கொடு, வர்ச்சஸ் ஒரு 10 நாள் இருக்கு, அதை கொடு எனக்கு. சன்யா எனக்கு சத்தத்தை கொடு, மேதையா எனக்கு ஞானத்தை கொடு, பிரஜையா நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் நான் வச்சுக்கணும், கத்துக்கணும், அதெல்லாம் கொடு. பசுபிகி எனக்கு கால்நடைகள்லாம் கொடு. ஏன்னா யாகம் எல்லாம் பண்ணணுமே, உன்னை குறிச்சு ஹோமங்கள்லாம் பண்ணணும், அதுக்கோசரம் எனக்கு கால்நடைகள்லாம் கொடு. அது மாதிரி பிரம்மவர்த்த செய்யன பிரம்மதேசத்தை கூட எனக்கு. அத மாதிரி அன்னாத்யேன போக்யோஸ்துக்கள் அதெல்லாம் கொடு. அன்னாத்யேன சமேதைய என்ன நல்லா வளர்த்து விட்டுடு அப்படின்னுட்டு அக்னிய பார்த்து இவன் கேட்கிறான். ஒரே ஒரு சமைத்து குச்சி, ஒரு சமைத்து குச்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கு? அந்த பலம் சமைத்து குச்சிக்கு இல்ல, அந்த மந்திரத்துக்கு. அந்த மந்திரத்தை வச்சுட்டு அந்த சமைத்தை சேர்க்கிறான். அதை சேர்த்தான்னாக்கா அந்த அக்னியாவது கொழுந்து வெட்டி எறியறது,
இவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. அப்படிப்பட்ட அக்னியெல்லாம் வளர்த்து நல்லா விருத்தி பண்ண வைக்கிறது இது. அந்த அக்னியிலிருந்து வருதுதான் அக்னிரபத்தியம் பிரதமம் ஹிரண்யம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அக்னியினுடைய பிள்ளை முதல்ல பிறக்கிறது எதுனாக்கா ஹிரண்யம் தானா, ஸ்வர்ணம், ஐஸ்வர்யம், தனம் அப்படின்னு அர்த்தம். அந்த தனஞ்சய அத என்ன பண்றது தெரியுமா, சாதாரண தனத்தை காட்டிடும் இந்த தனம் இது அது என்னது, அக்னி கொடுக்கக்கூடியது நமக்கு இது மாதிரி தனங்களை. அந்த தனத்தை காட்டிலும் வசந்தது எதுனாக்கா தனஞ்சயன் சொன்னது அக்னி. அந்த தனஞ்சயத்தை காட்டிலும் வசந்த தனஞ்சயம் எதுனாக்கா நரன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன். அவனை விருத்தி பண்றது எப்படி விருத்தி பண்ணிச்சு தெரியுமா, பெருமாள் கீதோபதேசம் பண்ணினான். இப்படி கீதோபதேசம் பண்ணினதுனால அவனுக்கு எத்தனை ஸ்ரேயஸ் வந்தது, அர்ஜுனனுக்கு அத்தனை ஸ்ரேயஸ் வந்தது இல்லையா. அதனால அவனை போஷிக்கிறது தனஞ்சய விவர்த்தனம், வர்த்தனம் விவர்த்தனம், விசேஷமா விருத்தி பண்ணி விடுறது, நல்லா வளர்த்து விடுறது அது. அதனால அர்ஜுன போஷகமா இருக்குது இந்த எந்த தனம், அது எங்க பெருமாள், எங்க தேவப்பெருமாள். பின்னாடி தேவப்பெருமாள் தான் சொல்ற, அது உபலட்சணம். அவாவாளுக்கு எந்த பெருமானை பிடிக்குமோ அந்த பெருமாளை இங்க வச்சுக்கணும். அதனால தனஞ்சய விவர்த்தனம், தனஞ்சயனான அர்ஜுனனை நல்லா விருத்தி பண்ணக்கூடிய இந்த தனம் இது. அது மாத்திரம் இல்ல, ஒதூட கோவர்தனம், நிர்வியூடம். ஒதூடம்னா நிர்வியூடம், எந்த ஒரு இதுவும் குறைபாடும் இல்லாமல் கோவர்தனம். கோன்னா பசு, பசுன்னு சொன்னா என்ன அர்த்தம், பசுக்கள், அது மாதிரி மிருகங்கள், அது மாதிரி பட்சிகள் எல்லாம், சர்ப்பம் அது இது என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாம் அந்த கோசப்தத்தினால உபலட்சணம் எல்லாமே எடுத்துக்கணும். அவைகள் எல்லாம் போஷிக்க விடுறது. இந்த பெருமாள் இருக்காரு எல்லாரையும் ரட்சிக்கிற பெருமாளுக்கு கோசகன்னு பேரு, ஆமரியப்பன் அப்படின்னு சொல்றோம். கோசகன்னு பேரு, என்ன பேரு தமிழ்ல என்ன அழகா பேர் இருக்கு பாருங்க, ஆமரியப்பன். அது மாதிரி சொன்ன வண்ணம் செய்து தருகிற பெருமாள், அழைத்து வாழ வைக்கும் பெருமாள். பெருமாளுக்கு அது என்ன பெற்ற தாயார் அப்படின்னா தமிழோட என்ன அழகான பெயர்லாம். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகுனாக்க தமிழ், இனிய தமிழ், அதுல என்ன அழகழகான பெயர்கள். அதனால கோக்கள், பசுக்கள், அந்த பசுக்களை நல்லா விருத்தி பண்றது, போஷிக்கிறது. அதாவது சாதாரணமா நான் ராஜா கிட்ட போனேன்னு நினைச்சுக்கோங்க, அந்த தனம் என்ன பண்ணும், என்ன காப்பாற்றும். நான் என்னதான் முதல்ல பார்த்துனேன், அப்புறம் என்னுடைய கிரகணி, அப்புறம் என் குழந்தைகள், இப்படிதான் நம்ம பார்த்துக்கிறோம். எல்லாம் சயனமாவே போகும். ஆனால் இந்த தனம் இருக்குதே, அழிவற்ற தனம் இருக்கு பாருங்க. நேற்று சொன்னேன் எதஞ்சனாபம் நிரப்பாயம், அழிவற்ற தனம். அந்த தனம் பகவான். அந்த தனமானது தன்னை காப்பாத்திக்கிறதோ இல்லையோ, தன்னை காப்பாத்திக்கவே வேணும், அது அழிவற்றது. ஆனால் பசுக்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறது, அனைத்து பிராணிகளையும் அது காப்பாத்துறது. தன்னை மாத்திரம் காப்பாத்திக்கணும் இல்ல, எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய தனம் அது. அதனால இன்னும் விசேஷம். இது ஒரு அர்த்தம். அல்லது கோவர்தனம், உதூட கோவர்தனம். உதூடம்னா தூக்கிடுறது. அதாவது கோவர்தனகிரியே தூக்கினார் பெருமாள். எதுக்கோசம் தூக்கினார் அப்படின்னா பசுமாட்டுகளால் காப்பாற்றணும். அத மாதிரி அந்த கோபிகர்கள், கோபர்கள், கோபாலகர்கள், அங்க இருக்கிற எல்லா 5 லட்சம் குடி அத்தனை பேரையும் ரட்சிக்கணும் பெருமாள். அனாயாசமா தூக்கிட்ட 7 நாள் அந்த மலை கீழே எல்லா ஜனங்களும் இருக்கு. அத்தனை பேருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அது. பெருமாள் நாம தரிக்க வேண்டியது போக பெருமாள் நம்ம அத்தனை பேரையும் தரிச்சு காப்பாத்துற. அதனால கோவர்தனம், உதூட கோவர்தனம், கோவர்தனகிரியே அனாயாசமா தூக்கினார்.
தூக்கிட்டு எல்லா கோபர்களையும் கோபிகா ஸ்திரீகளையும் அத மாதிரி பசுக்களையும் எல்லாரையும் காப்பாத்தினார் இல்லையா? அப்படிப்பட்ட தனம் இது, உகந்த தனம், கோவர்தனம் அது. அது மட்டுமா, சுமனசாம், சுமனசாம், சுமனசர்கள்னா தேவதைகள்னு பேரு. அமரா அனுஜரா தேவா அப்படின்னு ஆரம்பிச்சு அமர கோஷத்துல வரும் சுமனசகா அப்படின்னு வரும். சுமனசகன்னாக்கா தேவதைகள் சுமனசான்னு பேரு. அல்லது நல்ல மனதை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சோபனமான மனதை உடையவர்கள். அவன்லாம் யாரு அப்படின்னா பண்டிதார்கள் அல்லது பிராமணர்கள். அவளெல்லாம் அர்த்தம். அவளுக்கு சமாராதனம், அவளெல்லாம் காப்பாத்துறது, அவளுக்கெல்லாம் திருப்தி பண்றது, திருப்தி பண்ண வைக்கிறது, அவளை சந்தோஷப்படுத்துறது. அது அது அதாவது பசு மிருகம் பட்சிகள் இவைகளுக்கெல்லாம் போஷிக்கிறது, அத சொன்னோம். அத மாதிரி சுமணசால் இருக்கா பாருங்க, அவளெல்லாம் ரட்சிக்கிறது. இது அவளெல்லாம் ரட்சிக்கிறது, எல்லாரையும் காப்பாத்துறது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது. அப்படிப்பட்ட தனம் சேவிக்கிறோம். பெருமாளை பத்தி சேவிக்கிறோம். பெருமாளை பத்தி சேவிச்சோம்னாக்கா மனசு நமக்கு எவ்வளவு இழகிறது, எவ்வளவு நெகிழ்ந்து போறது, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த பெருமாளை பத்தி சேவிக்க சேவிக்க மனசு சந்தோஷப்படுறதோ இல்லையோ. மனசு சந்தோஷப்படுறதுன்னா பகவானுடைய சிந்தனையே சந்தோஷப்படுறதே. பகவானையே சிந்தனை பண்ணான்னாக்கா அவன் நமக்கு அனுகிரகிப்பானே, அந்த அருள் இருக்கே, அது எப்படிலாம் நம்மளை ஆனந்தப்படுத்தும். அதனால சுமனசனம் சமாராதனம், சமாராதனம் நம்மள ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, நம்மளை திருப்திப்படுத்துறதுன்னு அர்த்தம், சந்தோஷப்படுத்துறது, இத சொல்றது. அதே மாதிரி மனசை சந்தோஷப்படுத்தும், வித்வான்களை சந்தோஷப்படுத்தும், அதே மாதிரி தேவதைகளை சந்தோஷப்படுத்தும், பட்சிகள் மிருகங்கள் மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி அவளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். எப்படி சந்தோஷப்படுத்துறது பாருங்க, லீலாசுகர் அழகா சொல்ற. ஸ்ரீகிருஷ்ண கர்ணாவதத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் நல்லா இருக்கும். அதுல ஒரு குட்டி ஸ்லோகம் ஒண்ணு, அது சொல்லச்சே அவளுடைய மனசு எவ்வளவு ஆனந்தப்பட்டு இருக்கு, எப்படி கிருஷ்ணன் கிட்டயே அவளுக்கு போறது மனசு அப்படின்றது புரியும். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவృత్తి தப்யாதிஷம் மோகவசாதவோசத் கோவிந்த தாமோதர மாதவேதி. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது. இந்த கோபிகைகள்லாம் இருக்காளே, சின்னவா பெரியவா அவளுக்கு பேதமே இல்லை. அவன் அத்தனை பேருக்கும் என்ன சிந்தனை அப்படின்னா, முராரி பகவான் கிருஷ்ணன் அவனுடைய பாதத்திலேயே சிந்தனை இருக்கு. அவனையே நினைச்சுட்டு இருக்கார். அவனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கோபகன்னிகை வித்துண்டு வரானாம். தயிர், பால், வெண்ணெய், நெய் அதெல்லாம் வித்துண்டு வரா. அவன் வித்துண்டு வர்ற சமயத்துல அவளுக்கு சிந்தனை எல்லாம் எதை பத்தி சிந்தனை? கிருஷ்ணனை பத்தி தானே. அதனால அவளுக்கு தயிர் வாங்கலையோ தயிர், வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய், அப்படித்தானே கேட்டு வாங்கணும். அவளுக்கு அது மாதிரி வரலையா. சத்யாதிகம் மோகவசாதவோசத், மோகவசாத்து மயங்கி போயிருக்கா பெருமாளுடைய திருவடியிலையும் பெருமாளுடைய அழகுலையும். அந்த சிந்தனையிலேயே இருந்ததுனால கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாளாம். கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், மாதவன் வாங்கலையோ மாதவன், தாமோதரன் வாங்கலையோ தாமோதரன் அப்படின்னு தான் அவன் விற்கிறாளாம். அட விற்கிறவாளுக்கு தான் அந்த மாதிரி புத்தின்னு, வாங்குறவாளுமா அப்படி? கோவிந்தன் படி எவ்வளவுமா, மாதவன் ஒழுக்கு எவ்வளவுமா அப்படின்னு தான் இவெல்லாம் கேட்கிறாளாம்.
இந்த கோபிகா ஸ்திரீகளுடைய பக்தி இருக்கு பாருங்கோ, எவ்வளவு ஆச்சரியமான பக்தி. அவளுக்கு லோக பிரஜையே இல்லை, எல்லாம் கோப்தி காமா அப்படிங்கிற தேசிய உதாரிக்கிற கோப்தி காமா, காமந்தான். காமன்றது என்னது? பெருமாளுடைய சம்ஸ்லேஷம், சேர்க்கை. அது பெருமாளுடைய சம்ஸ்லேஷம் தான். லௌகிகமான நீச்சமான இந்த விஷய சுகம் இல்லை அவளுக்கு. பெருமாளுடைய சேர்க்கை. அதுல பாலிக்கையா இருந்தாலும் சரி, விருத்த கோபிகையா இருந்தாலும் சரி, வயதானவாளா இருந்தாலும் சரி, அல்லது யுவதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுக்கும் பகவான் கிட்ட அப்படி ஒரு மோகம் வந்துருக்கு. அதனால அவளெல்லாம் ரட்சிக்கிறது பெருமானுடைய காரியமா எடுத்து. ஏன்னா அந்த சிந்தனையே ரட்சிச்சுள்ளதே. இதான் மனசு. மனசு எப்படி ஆனந்தமா இருந்திருக்கும் அவளுக்கு. இந்த சிந்தனையை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அவளுக்கு. எதை பார்த்தாலும் அப்படியே சிந்தனை. எதிரையோ ஒரு உபன்யாசம் கேட்டேன், அடிய கிருஷ்ணன் வரான், திருடிட்டு போயிடுறான், நவநீதத்தை, வெண்ணெய, பாலை, தயிர் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான் பகவான். ஐயோ எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறான்னு கஷ்டப்படுறா. ஆனா ஒரு நாள் அந்த கிருஷ்ணன் வரலைன்னு நினைச்சுக்கோங்க, ஐயோ இன்னைக்கு கிருஷ்ணன் ஆத்துக்கு வரவே இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறாளாம். அவன் மனோபாவம் எவ்வளவு அழகா இருக்கு. வந்துட்டா ஐயோ எல்லாம் போச்சு, வரல என்ன ஒண்ணு கூட எடுத்துக்கலையே பெருமாள். பெருமாள் சாட்டாதானே அவளுக்கு திருப்தி. அந்த மாதிரி கோபிகாஸ்திரிகள்னா இருக்கா. கோபிகாஸ்திரிகளுக்கே அப்படின்னாக்கா பகவான சாட்சாத்கரிக்கிறா ஞானத்தினால. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுமனஸ்காலான வித்வான்கள், சுமனசாலான தேவதைகள், அவளுக்கு ஏன் ஈடுபாடு வராது? இந்த ஈடுபாடுதான் முக்கியம். அதனால சுமனசாம் சமாராதனம். அது மட்டும் இல்ல, சுசாதனமா இருக்கார் பெருமாள். சுசாதனம், சாதனம் அப்படின்னு உபாயம்னு அர்த்தம். சுசாதனம் ரொம்ப அழகான உபாயம். இது மோட்சமாகிற புருஷார்த்தம். அதற்கு தானே உபாயமா இருக்கான். சொப்ராத்தே சாதனஞ்சே ஸ்வயமிதி பரம் அப்படிங்கிறார் சாராவளியில சுவாமி. தன்னை அடைவதற்கு தானே சாதனமா இருக்கிறது. சித்தோபாயம், சாத்தியோபாயம், சித்தோபாயம் ரெண்டுமே உண்டு. சாத்தியோபாயம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பாபங்களை மாத்திரம் போக்கடிக்கும். பாபங்களை மாத்திரம் போக்கடிக்கும். அது உண்டுதான். பிரதிபந்தகத்தை, தடைகள் எல்லாம் போக்கடிச்சிடும். அதுதான் சித்தோபாயத்தினுடைய காரியமா இருக்கும். சாத்தியோபாயத்தினுடைய காரியம். அதாவது அது கூட எப்படி நாம தப்பு பண்றோம், நிறைய புண்ணிய பாப்பங்கள், அது அத்தனையும் போகணும். பகவானை குறிச்சு யோகம் பண்றோம், தியானம் பண்றோம், சரணாகதி பண்றோம். அதெல்லாம் பண்ணினாக்கா பகவான் அந்த பாபங்களை போக்கடிச்சுடுவான். இதுதான் சாத்தியோபாயம் பண்ற காரியம். அதே மோட்சம் கொடுக்க வேண்டியது யாரு அப்படின்னா சித்தோபாயமான எம்பெருமானே. அவனை தவிர்த்து யாராலையும் கொடுக்க முடியாது. பிராயஷ்சித்த கிரமேண திகபர பஜனம் சோதிடம் கர்மசாந்தி. கர்மசாந்தி நம்ம பண்ண புண்ணியபாபரூப கர்மா அது போகணும், அது ஒழியணும். அதற்கு இந்த பரபஜனம், நம்ம உபாசனம் பண்றமே அல்லது உபாயத்தை அனுஷ்டிக்கிறமே, அது சாத்தியோபாயம், உபாயமா இருக்கும். கர்மா போறதுக்கு தான். மோட்சத்தை கொடுக்கறதுன்றது அவன் தான் தரணும். ஏஷக்கே ஆனந்தயாதி அப்படிங்கிறது. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் சொன்னமல்லையோ, அதுக்கு முன்னாடி மயர்வர மதிநலம், மதிநலம் அருளினன் எவனவன், மயர்வர மதிநலம், அதுக்கு வியாக்கியானம் பண்றான். மோட்சத்தை கொடுக்கிறவன், மோட்சத்தை கொடுக்கிறவன் அர்த்தம் பண்றாது. அந்த சதுசூத்திரின் முதல் 4 சூத்திரம், 2வது சூத்திரம் ஜென்மாத்தியஸ்யதஹன்னுட்டு பெருமாளுடைய லட்சணத்தை சொல்றது. அது சர்வகாரணமா இருக்கான் பகவான் சொல்லணும். ஜென்மாத்தியஸ்யதஹன்னாக்கா பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகள்லாம் அவங்க சொல்லி இருக்கு. ஆனால் மயர்வர மதிகளிடம் அருளின் எவனவன்றதுதான் ஜென்மாத்தியதிகரணம் அர்த்தம் அப்படின்னுட்டு அங்க சொல்றதுக்காக வியாக்கியாக்காரா. அது எப்படி அப்படின்னாக்கா சர்வகாரணத்துவம், சர்வகாரணத்துவத்துல முக்கியமானது மோட்ச காரணத்துவம். மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அதுதான் என்னதுன்னா மயர்வ அற,
எந்த தோஷமும் இல்லாத நல்ல ஞானம், தர்மபூத ஞானம் விகசிதமா இருக்கணும். ஏன்னா சுவாமி தேசிகன் உபாய விபாக அதிகாரத்தில் சாதிக்கும் பொழுது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால ஞான விகாச விசேஷம், ஞானமானது விகசிக்கணும், சங்குச்சிதமாவே இல்லாமல் விகசிக்கணும். அதுதான் மோட்சம்ன்றது பேரு. மோட்ச தசையில அதுதான் நமக்கு முக்கியம், அத சொல்றது. அதனால சுசாதனம் மோட்சம்ங்கிற புருஷார்த்தம் அதற்கு தானே உபாயமா இருக்கான், அதாவது தானே அடைய வைக்கிறான், சித்தோபாயமா இருக்கான்னு அர்த்தம். அந்த தனம்ல இருக்க சாதாரண தனம் அதெல்லாம் அப்படி இல்லையே, அது அப்படிலாம் இல்லையே அது. ஆனால் இது எப்படி இருக்கு பாருங்க, இது சதுர்த்த புருஷார்த்தம், 4 புருஷார்த்தத்துல மோட்ச புருஷார்த்தத்தை இது கொடுக்கறது. அது க்ஷுத்ரா எல்லாம் கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ணும், க்ஷுத்ரா எல்லாம் கொடுக்கறதெல்லாம் அல்ப விஷயத்துல தான் உபயோகப்படும் அந்த தனம். ஆனால் நாங்க சொல்ற இந்த எம்பெருமானாகிற ஒரு தனம் இருக்கே, அது மோட்சமாகிற புருஷார்த்தத்தையே கொடுக்கக்கூடிய தனம். அதனால அது விசேஷமானது, சுசாதனம், அது சித்தோபாயமா இருக்கு. அது மட்டுமா, இந்த தனம் எப்பேற்பட்ட தனம்னா அச்சுதமான தனம். அச்சுதம் இல்லை, பெருமானுக்கு அச்சுதன் அப்படின்னு பேரு. அச்சுதன்னா நடுவாதம், அடியவர்க்கு மெய்யன். திருவேந்தரம் பெருமாளுக்கு அடியவர்க்கு மெய்யன்னு பேரு. அச்சுதன் நடுவாதம், அச்சுத சதகம்னு சுவாமி சாதிச்சிருக்க. அதாவது தாச சத்தியம், அடியவர்க்கு மெய்யன். அத அச்சுதன்ன்றது எதிர்மறையா சொல்றது, நேர்மறையாக தாச சத்தியம் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு சொல்றது. சாதாரண லோகத்துல இருக்கிற தனம் எல்லாம் எப்ப நம்மளை விட்டு போகும்னு தெரியாது. இன்னைக்கு கோடீஸ்வரனா இருப்பான், நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடுவான். அதனால அதெல்லாம் மட்டமான அல்பமான தனம் அது. ஆனால் இந்த தனம் இருக்குதே, அச்சுதமாகிற தனம், நழுவாத தனம், நிறைந்த தனம், பூர்ண தனம், இது சுசாதனமா இருந்தது, இப்போ அபாதனமா இருக்கு. அபாதனம், அந்த முன்னாடி சொன்ன தனம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா எப்ப போகும்னு தெரியாது, தோஷத்தோட கூடினதா இருக்கும். ஆனால் இது கிருஷ்ண ரூப தனமாச்சே, கிருஷ்ண ரூப தனமா போயிட்டதுனால இது ஜாடராக்னியோ, நீ ஜாடராக்னின்னு சொன்னாக்கா அதுக்கும் ஷரீரி இந்த தனம் கிருஷ்ண தனம். வாடவாக்னின்னு சொன்னாக்கா அதுக்கும் ஷரீரி இந்த கிருஷ்ண ரூப தனம். எல்லாம் வேதாந்தம். அப்படிப்பட்ட தனம் இது. இது சுத்திரமான பசிய போக்கடிக்கிற தனம், ராஜா கிட்ட இருந்து வர்றது. ஆனால் இந்த தனமும் கிருஷ்ண ரூப தனம் இருக்கு பாருங்க, அது மோட்சமாகிற பசி அதை தீர்த்து இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். அது எல்லாத்தையும் பண்ணுமே. அது இது என்ன பண்றது பாருங்கோ, தன்னை ஆசிரியிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, பசு மனுஷ பக்ஷீவா ஏக வைஷ்ணவ சம்சரியாக தேனீரத்தே பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சுவாமி உதாரிக்கிறார். ஒரு சிவ வைஷ்ணவனை யார் ஆசிரியித்தாலும் சரி, அத்தனை பேரும் அந்த வைஷ்ணவ பாகவத நிஷ்டா அதுலயே எல்லாத்தையும் அடைஞ்சுடுறாவா. ஏன்னா அவன் மூலமாக பகவான் அவா சேவிக்கிறார், அதனால எல்லாத்தையும் அடைஞ்சுடுறா. அதனாலதான் சுவாமி மாமதியந்திரிகளும் சேதனாத்மகம் கைந்திரியோபகரணம் வரத ஸ்ரீகுருஸ்வயம் அப்படின்னு சாதிச்சார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது. இது என்ன பண்றது தெரியுமா, முன்னாடி சொன்னமே பசுவை ரட்சிக்கும், பசுவை ரட்சிக்கிறவாளான கோபாலாது அவான ரட்சிக்கும், அது கோவர்தனத்தை தூக்கி நிற்கும். அது அந்த கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை அதுக்கு, அதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, அதுக்கு அனாயாசமா தூக்கிடுறதே இது. அதனால சர்வ புருஷார்த்தங்கள் அனைத்து புருஷார்த்தங்களையும் கொடுக்கும். சூத்திரக்காரர் பாலமத உபபத்தேன்னு சாதிச்சார். பிரம்ம வித்தியை பத்தி சொல்ல போறார்.
இங்க முமுட்சுவான ஒருத்தனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வேதாந்தத்துல சாதிக்கிறன்னு சூத்திரக்காரர். அப்படி இருக்குச்ச மோட்சம் மோட்ச அத உபபத்தேகே ஏதாவது சொல்லக்கூடாதா? மோட்ச பல உபபத்தேகே சொல்லக்கூடாதா? ஆனால் பலம் அத உபபத்தேகே வெறும் பலம்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். ஏன் பலம்னு ஒன்று சொன்னேன் அப்படின்னா பாஷ்யக்காரர் சர்வ பலப்பிரதாதா வந்தான், அனைத்து பலங்களையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானி. அதனால க்ஷுத்ர தேவதைகள்லாம் எதுக்கு ஆசிரியக்கணும்? க்ஷுத்ர தேவதைகளையே ஆசிரியிக்க வேண்டாம்னு சொன்னாக்கா அந்த க்ஷுத்ர ராஜாக்களை போய் ஆசிரியது வேண்டாமே, அந்த ஆசிரியம் நமக்கு தேவையில்லை. அதனால இதுதான் முக்கியம், பரம புருஷார்த்தமான மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. அத மாதிரி வித்வான்களோ பாமராளோ தேவதைகளோ மனுஷாளோ மிருகங்களோ பட்சிகளோ எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய தனம் அது. அந்த தனம் தானே முக்கியம். அது பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வா நகாமையே அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனாதடே அப்படிங்கிற ஒரு ரிஷி. நான் எனக்கு பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், சதுர்முகனுடைய ஐஸ்வர்யம் அல்லது பசுபதி சிவனுடைய ஐஸ்வர்யம் வேண்டாம், வேற என்ன வேணும் எனக்கு? நான் யமுனா தடத்துல ஒரு கதம்ப விருட்சமாகவோ ஒரு குந்த விருட்சமாகவோ இருந்தா எனக்கு போதும். அது இருந்துட்டேன்னாக்கா, ஏன்னா ஏதாவது ஒரு சதுரயுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிப்பான், அவன் அவதரிச்சு அந்த மரத்துல ஏறுவான், உட்கார்ந்துப்பான், அவன் திருவடி படம் சுத்தி சுத்தி விளையாடுவான். அந்த ஸ்பர்ஷம் இருக்கே, அந்த ஸ்பர்ஷத்தை காட்டி எனக்கு வேணும் வேற ஏதாவது. அதனால அகம் கதம்போ பூயாசம் சுந்தோவா யமுனாதடே அப்படிங்கிற ரிஷி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இது. இதுதான தனம், இதுதான ஐஸ்வர்யம், வேற எந்த ஐஸ்வர்யம் வேண்டியதே இல்லை. அதனால அது மட்டும் இல்ல, இந்த ஐஸ்வர்யம் இருக்கே சுலபமான ஐஸ்வர்யம். ஒரு பக்தின்னு ஒண்ணு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த கிருஷ்ண தனம் என்ன பண்ண தெரியும், தானா முன்னாடி நிற்கும். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பத்தியாருக்கும் முடியாது, கிட்ட வரமாட்டான் பெருமாள். பத்துடை அடியவர்க்கு எளியவனா இருப்பான். அதனால பக்தியோடு இருக்கிறாளே அடியவர்கள் சிவவைஷ்ணவர், அவளுக்கு பரம சுலபனவன். அதிதூரம பக்தானாம் புரதஸ்திதம் அப்படின்லாம் இருக்கே. அதனால பக்தி இல்லாதவாளுக்கு தூர போயிடுவான் பெருமாள். அதனாலதான் ஸ்ரீவைகுண்டம் கூப்பிடு தூரத்துல இருக்கு, கூப்பிடு தூரத்துல இருக்குது. நான் நாராயணா கூட்டாளே போறோம், உடனே அவன் ஓடி வந்துருவான். அதான் எனக்கு வரலையாமன் அந்த மாதிரி அவன் அனுகிரகிச்சிடுவான். ஆகவே பகவானுடைய தனம், பகவானாகிற தனம் பரம சுலபமான தனம், அது சௌசீல்யத்தோடு கூடின தனம். அது அந்த தனத்தை விட்டு நம்ம வெளில போகலாமா? மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரான் கத்திர பந்தும் மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியலானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. தொண்டர்கள் புலிகள் திருநட்சத்திரம் அவர் சாதிக்கிறார். மொய்த்த வல்வனையில் ஒன்று அப்படியே ஈ வைக்கிற மாதிரி புண்ணிய பாபம் கர்மாக்கள் நம்மள படுத்தின்னு இருக்குது. அதுல இருக்குச்சே கூட சத்திர வந்து அவன் என்ன பண்ணா, கோவிந்தான்னு சொன்னான். 3 எழுத்துடைய பெயராள் கத்திர பந்தும் ஒன்றே பாங்கதி கண்டு கொண்டான். பெருமாள் பெயரை சொன்னாலே ஓடி வரானே அவன். அப்படி இருக்கிறவனுக்கு நம்ம என்னதான் பண்ணக்கூடாது? சூதனாய் கல்வனாகி புத்தரோடு செய்த காலம் மாதராக்கத்தில் நின்னும் வளையில் பட்டெழுந்து வேலை போதரே என்று சொல்லி உந்தியில் புகுந்து தன்பால் ஆதனம் பெருக வைத்த அழகனோர் அரங்கமன்றே. ரொம்ப நன்னா இல்ல, நான் சொல்ல கேட்கும்படியாவும் இருக்காது, அப்படி இருக்கு தொண்டை. அது போட்டோம். ஆனால் எப்படி தன்னை நைச்சானந்தானம் பண்ணிக்கிறார். சில பேர் விபரீதமா சொல்றார். அவர் சூதனான
தூர்த்தரோட சேர்ந்து இருந்தேன், ஸ்திரீகளோட போனேன், திருடனா இருந்தேன், அப்படி அப்படின்லாம். உத்தமர் சுவாமி இதெல்லாம் அபிநயம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நிச்சயம் சாதிக்கிறார். ஏன்னா அவள்லாம் நித்தியசூரிகள். நித்தியசூரிகளா இருக்கிறவ அவள்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டா. அதனால அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இது. இந்த தனமானது நமக்கு முக்கியமான தனம் இல்லையா? இந்த கிருஷ்ண தனம் இதை அடைஞ்சா போரும். இது தனஞ்சய விவர்த்தனமா இருக்கு, சுமணசாம் சமாராதனமா இருக்கு, அபாதனமா இருக்குது. மீதி தனம் எல்லாம் தந்தனம், வியர்த்தம், பிரயோஜனமற்றது அவைகள்லாம். அதை எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கோ? அதெல்லாம் வேண்டியதில்லை. அதனால எல்லாருக்கும் திருப்திகரமா இருக்கக்கூடியது இந்த கிருஷ்ணதனம். இந்த கிருஷ்ணதனத்தை தான் நான் எப்பொழுதும் ஆசைப்படுறேன். இதை காட்டிலும் எனக்கு தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாயம் பண்ணி வழிவிடா அடிமை செய்ய வேண்டும். நாம் வழிவிடா அடிமை, தோஷமற்றதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஐஸ்வர்யம் எதுவும் வேண்டாம், சுவார்த்த பிரவருத்தியே கூடாது, எல்லாம் பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சொல்றோம். சில பேர் அவா கைங்கறி ரூபம்னு சொல்றா, எத்தனாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் அது நமக்கு இல்லை, பகவானுக்கு அவசரம் தான். அந்த சிந்தனையில பண்ணினோம்னாக்க வேற என்ன வேணும் நமக்கு? ஐஸ்வர்யம் இதுதான் நமக்கு தேவை. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சரிக்கலாம். ஷரீரபதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். அப்பு அப்பு இந்தன. அப்பு அப்படின்னா ஜலம், ஜலத்தையே இந்தனம், விறகு. இந்தனம்னா விறகுன்னு சொல்றது. அந்த ஜலத்தையே இந்தனமாக உடைய தனஞ்சயம் அக்னி, மின்னல்னு சொல்லலாம், அல்லது மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய நெருப்பு, அல்லது ஜாடராக்னி, அல்லது வாட்டவாக்னி, படவாமுகாக்னி, ஏதோ ஒண்ணு. அதுக்கெல்லாம் என்ன ஆகாரம்னா அபிந்தனம்னா ஜலம்தான், அதுதான் விறகுன்னா அதுதான் ஆகாரம்னு அர்த்தம். அந்த ஜடராக்னிக்கு ஆகாரமா இருக்கிறது இதுதான், ஜலம்தான். அத பிரசமதம், அது பசி இருக்கிறது இல்லையா நமக்கு, அந்த பசிய பிரசமதம் அதை போக்கும், அந்த கஷ்டத்தை போக்கும், சமணத்தை கொடுக்கறது, சமணம் பண்றது. அது என்னது? தானம், திரவியம். இந்த ராஜாக்களுக்கு எல்லாம் போறோங்கோ, அந்த திரவியம் அது எப்படி சம்பாதிக்கணும்? ஷரீரபதனாவதி, இந்த உடம்பு விழற பரியந்தம் நம்ம எவ்வளவு நாள் இருக்கோமோ அவ்வளவு நாள் அவகிட்ட கூழ கும்பிட போட்டுட்டே இருப்போம். பிரபு நிஷேவன ஆபாதனார், நிஷேவனம் சேவை பண்றது. அந்த சுத்ர ராஜாக்கள் அவருக்கு சேவை பண்றது. அத பண்றதுனால நமக்கு வர்ற தனம் இருக்கே அது தந்தனம். தந்தனம் அது பிரயோஜனமற்றது, பிரயோஜனமே கிடையாது, வியர்த்தமானது. அது எதுக்கு நமக்கு? இது சரி, வேற என்னதுதான்? எந்த தனம் வசந்தது அப்படின்னு? தனஞ்சய விவர்தனம், அக்னிய விருத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியமுடைய தனம், அது பகவான். அல்லது தனஞ்சய அப்படின்னா அர்ஜுனன். அர்ஜுனனை நல்லா விருத்தி பண்ணி விட்டது ஞானோபதேசம். சாட்சாத் நாராயணோ தேவா சத்வா மத்தியமையின் தனம் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திரபாணியா. சாஸ்திரபாணியா உபதேசம் பண்ணா இல்லையா பகவான்? அதனால அர்ஜுனனுக்கு எப்படிப்பட்டது கிடைச்சது? அதனால தனஞ்சய விவர்தனம், தனஞ்சயனை விசேஷமாக விருத்தி பண்ணி விட்டது. சுமனசாம் தேவதைகள் அல்லது வித்வான்கள், நல்ல மனசை உடையவர்கள், இவாளுகள்லாம் சமாராதனம், அவளை திருப்திப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தனம் இது. அத மாதிரி சுசாதனம், நாம எதை அடைய வேணுமோ, எந்த பலன் நமக்கு வேணுமோ அந்த பலனை நமக்கு கொடுக்கிறது. அத மாதிரி சொல்லக்கூடிய அது சுசாதனம்.
அதாவது சித்தோபாயமா இருக்கக்கூடிய பகவான். அத மாதிரி உதூட கோவர்தனம், கோவர்தன கிரிய அநாயகமா தூக்கிட்டார். அல்லது பசுக்கள் மிருகங்கள் அத்தனையும் விருத்தி பண்ணார், போஷிக்க வைக்கிற சதுர்முக பிரம்மா பெருமாள்கிட்ட விளையாடினார். அத்தனை பசுமாடுகளையும் தூக்கி போட்டார். இதுக்கு தன்னுடைய சத்தியலோகத்துக்கு லட்சம் போயிட்டார். அவன் என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னுட்டு பகவான்கிட்ட விளையாடினாக்கா பகவான் என்ன பண்ணார், தானே அத்தனை கோபாலர்களா மாறினார், தானே பசுமாடுகளா மாறினார். நிச்சயப்படி வந்துட்டு போறது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவர் கர்ப்பபங்கம் தான் நடந்தது. அவருக்கு கர்ப்பபங்கம் தான் நடந்தது சதுர்முக பிரம்மாவுக்கு. அப்படி ரட்சிச்சவன் பகவான். என்ன பண்ணல பகவான்? அல்லது அனாயாசமாக கோவர்த்தனகிரியை தூக்கி ரட்சிச்சவன். அப்படிப்பட்ட இந்த தனம் அபாதனம் தன் ஆசிரியக்கிறவாளுக்கு ஒரு கெடுதலையும் பண்ணாமல் தன் ஆசிரியக்கிறவாள அப்படி ரட்சிக்கும். இது காத்துன்னு இருக்கானே அவன். அதனால ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லதையே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிரந்தரமான தோஷமற்றது அழிவற்றது அந்த தனம். அந்த தனம்தான் கிருஷ்ண ரூபமாகிற தனம். அது அந்த தனமே எனக்கு போரும், அதை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஷரீரபதனாவதி பிரபு நிஷேவனாபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூடகோவர்தனம் சுசாதனமபாதனம் சுமனசாம் சமாராதனம். இந்த வைராக்கிய பஞ்சகத்துல கடைசி ஸ்லோகம் இதுதான் எல்லாத்துக்கும் பரமசிரஸ்கமா இருக்கிறது. வசந்த ஸ்லோகம் இது. இதை காட்டிலும் வேற ஒரு ஸ்லோகம் நமக்கு தேவையில்லை. இதுதான் மகான்கள்ல எப்பொழுதும் ஆதரிக்கிறார். நமக்கு பித்ரார்ஜிதம் ஒரு தனம் இருக்கு, சுவார்ஜிதம்னு ஒண்ணு இருக்குது. இந்த சுவார்ஜிதம்ன்றது நம்மளே சம்பாதிக்கிறது. பித்ரார்ஜிதம் பிராச்சீனமா வர்றது, பரம்பரையா வர்ற ஐஸ்வர்யம். இந்த ரெண்டுமே எனக்கு ஒண்ணு இல்லையே. ஆனால் பிதாமகர் சம்பாரிச்ச தனம் ஒன்று எனக்கு இருக்கு அப்படின்னு பெருமையா கொண்டாடுற தேவப்பெருமாள். ஏன்னா அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி சத்தியவரத கஷேத்திரம், முதல்ல சத்தியவரத கஷேத்திரம் இருக்கு. அந்த கஷேத்திரத்துல போய் நீ யாகம் பண்ணு, அங்க இது பண்ணு, தபஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்றதா சரி. தடுக்கி விழுந்தா அம்பியாரோட சண்டை, ஒரு நிம்மதி இல்லை, சிருஷ்டியா கஷ்டமா இருக்குது, என்னதான் பண்றது? அதனால சத்தியவரத கஷேத்திரத்துல அவள் தபஸ் பண்ற. தபஸ் பண்ணினோம்னா அசரீர் சொல்றது நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு. அஸ்வமேத யாகம் பண்ணினதுல அற்புதமான தேவப்பெருமாள் ஆவிர்பவிச்சார் புண்ணியகோடி விமானத்துல. புண்ணியகோடி விமானத்துல ஆவிர்பவிச்சதுனால இவர் சர்வலோக பிதாமகர்ன்னுட்டு சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. பிதாமகர்ன்னுட்டு எல்லாருக்கும் பிதாமகரா இருக்கிறவர் சதுர்முக பிரம்மா. அந்த பிதாமக சம்பாரிச்ச ஐஸ்வர்யம் எதுனாக்கா இந்த தேவப்பெருமாள் தானே, வரதன் தானே. அந்த வரதனே எங்களுக்கு போரும், வரதனாகிற ஐஸ்வர்யமே போரும். அது ஏன்னா தேசிகன் எல்லா பெருமானையும் அனுபவிச்சிருக்க. ரங்கநாதனை அற்புதமா அனுபவிச்ச, அது மாதிரி அடியவருக்கு மையனை அனுபவிச்சிருக்க, திரையங்கமுடையான தயையே வச்சு அற்புதமா கொண்டாடி இருக்க, தேவப்பெருமானை கொண்டாடி இருக்க, எத்தனை கஷேத்திரங்களை பத்தி பாடிருக்க பெருமாள் தேசிகன். எல்லா பெருமானையும் அனுபவிச்சாலும் என்ன இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பிறந்தான் வசதியோடியும் பிறந்தாத்த கொண்டாடுறதுல ஸ்திரீகளுக்கு சமயம் யாரும் இல்லை. நாமளும் ஸ்திரீ பிராயால் தானே, புருஷாலோ ஸ்திரீகளோ எல்லாருமே ஸ்திரீ பிராயால் தான். ஏன்னா எல்லாருக்கும் பகவானுடைய சம்சலேஷம் தான் முக்கியம். அதனால எல்லாரும் நாம ஸ்திரீ பிராயாலாவே இருக்கோம். அதனால வேதியனுக்கு பிறந்தகத்து பெருமைன்றது இருக்கு.
அதுலயும் தொண்ட மண்டல வேதியர் வாழவேன்னு தான் சாதிக்கிறார். மீதி எந்த ஊர்லயும் வேதியர்கள் இல்லையா? ஸ்ரீனிவாசன் தான் சாதிச்சிருக்கார். அதனால எல்லா ஊர்லயும் வேதியர்கள் இருக்கா. தேவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ற தொண்ட மண்டல வேதியர்களை பத்தி கொண்டாடுறாரு. அந்த வேதியர்களையே கொண்டாடினாக்கா அந்த வேதியர்களுக்கு ஆராய்ச்சி தேவதையான தேவபெருமானை கொண்டாடுற என்ன குறைவு இருக்கு? அதனால சுவாமி சாதிக்கிறார், நாஸ்தி சித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே அஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். பைதாமகம் தனம், பிதாமகர் சம்பாதிச்ச தனம் இருக்குங்க. நான் சுவார்ஜித தனமும் இல்லை. ஏன்னா இவர் உஞ்சவர்த்தி தான் பண்ணிட்டு இருந்தார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தவருக்கு என்ன தனம் இருக்கு? அதனால ஒண்ணுமே இல்லை. அதனால நான் யாரையுமே நான் போய் காலில் விழல, யாருக்கிட்டையுமே நானு கூழ கும்பிடு போட்டு எதையும் வாங்கவே இல்லை நான். அல்லது எங்க பித்ரார்ஜித நான் தனம் இருக்கா அப்படின்னு அதுவும் இல்லை. அதனால எங்களுக்கு தனம் எது தெரியுமா அப்படின்னா இக்ஷ்வாக்கு குலதனம் ரங்கநாதனுக்கு பேரு. இது பைதாமக குலதனம். இது பிதாமக பைதாமகம் தனமா இது இருக்கு. ரங்கநாதன் இக்ஷ்வாகு வம்சத்தாருக்கே தனமா போயிட்டதுனால இக்ஷ்வாகு குலதனமா அது மாறிச்சு. இங்கேயோ பிதாமகரான சதுர்முக பிரம்மாவனால இங்க ஸ்தாபிக்கப்பட்டதுனால இந்த தனம் வசந்தமா இருக்கிறது. வசந்த தனம். ஒன்னு ஸ்லோகம் சொல்லுவார், உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம் மத்தியமம் பிதுரார்ஜிதம் அதமம் புத்திரார்ஜிதம் வித்தம் ஸ்ரீவித்தம் அதமாதமம் அப்படின்னு சொல்லுவார். தானே சம்பாதிச்ச ஐஸ்வர்யம் வசந்த ஐஸ்வர்யம். பித்ரார்ஜிதம் அது மத்தியமம். அதே புத்திரன் சம்பாதிச்சு சாப்பிடுறதுன்றது அதமம். அது ஒண்ணு உத்தமம், இன்னொன்னு மத்தியமம், இன்னொன்னு அதமம். அதே தான் ஒண்ணுமே சம்பாதிக்காம தன்னுடைய ஆண்டியால கொண்டு சம்பாதிச்சுட்டு அவ வழியா வந்த ஐஸ்வர்யத்தை சாப்பிடுறதுன்றது பாருங்க, அது அதமாதமம் அப்படின்னு வரும். ஸ்ரீவித்தம் அதமாதமம். இது நியாயமான வார்த்தை. இது சுவாமியோ நானும் சம்பாதிக்கல, என்னுடைய பித்ரார்ஜிதமும் கிடையாது, அத மாதிரி ஸ்திரீ ஆர்ஜிதம் இல்லவே இல்லை, இங்க புத்திரார்ஜிதம் ஒன்றும் கிடையாது. அதனால இது எந்த தனமும் இல்லை என்கிட்ட. வேற என்ன இருக்கு அப்படின்னா அஸ்தி சைலாகிரி வாரணகிரி, அந்த அத்திகிரி அதுல பைதாமகம் தனம் தான் இருக்குது. அது அந்த தனம் தான் வஸ்து. எப்பேற்பட்ட வஸ்து அது அப்படின்னா நிதி புதையல் மாதிரி இருக்கு. எவ்வளவு எடுத்தாலும் குறையாத நிதி அது. அழகான நிதி அது. அஸ்வமேத யாகத்தினால வந்தது நிதி அது. அப்படிப்பட்ட தனம் எனக்கு இருக்குது. இதை காட்டிலும் வஸ்தி ஏதாவது வேணுமா எனக்கு? இந்த தேவாதிராஜனை நான் சேவிச்சுட்டு இருக்கேன், மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கேன், இதுவே எனக்கு போரும். நான் உஞ்சவர்த்தி பண்றேன், உஞ்சவர்த்தி பண்ணி அதுல என் காலம் போறது, அது தேக யாத்திரை. ஆனால் ஆத்ம யாத்திரையோ இந்த தேவபெருமான மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கேன், இது உபலட்சணம். எந்த ஊர்ல இருந்தாலும் அந்தந்த பெருமாள் அவர் சேவிச்சுட்டு இருக்கார். அதனால இங்க இருந்த காஞ்சியூர்ல இருந்த காலத்துல அதை எழுதவே தேவபெருமானை பத்தி இங்க வசதியா சொல்றேன்னு அர்த்தம் அது. அதனால வேற ஒண்ணு எனக்கு வேண்டாமே, இந்த மாதிரி வேற எங்கேயும் எனக்கு தேவையில்லாமல் இந்த தேவப்பெருமாளே எனக்கு வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறார். இதை காட்டுல என்ன வேணும்? பெருமாளுடைய அழகு, தேவப்பெருமாளுடைய அழகு யாரும் சொல்ல வேண்டாம். பெருமானும் நல்ல பெருமாளு, அவர் தன் திருநாளும் நல்ல திருநாளு. காலமேகப்புலவன் சொல்றான், பெருமாளும் அழகா இருக்கு, அவருடைய திருநாளும் ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் அற்புதம். பெருமாள் எழுந்தருள்றார், பேருக்கோசரம் எழுந்தருள்றார். ஐஷிங்கர் எழுதிட்டு இருந்தார், சுரக வேகராஜ சிந்தனாம் தோழிகாதிரோ அந்த ஸ்லோகத்துக்கா எதுவும் ஞாபகம் இல்லை. அதுக்கு இருந்து அதுலதான் வருது. இது சுரக வேகராஜ சிந்தன தேர்ல, அதுக்கு தேருக்கு எழுந்தருளிச்சே தேவபெருமாள் வெளியில புறப்பாடு 4 நாளைக்கு போரும்.
வந்த உடனே தேசிய மரியாதை ஆயிடணும். இதான் கிரமம் வந்து காஞ்சிபுரத்துல. அதுல தேருக்கு எழுந்து வச்சு அவ்வளவு வேகமா எழுந்து வருகிற பெருமாள். அங்கேருந்து இந்த படிக்கட்டு வழியா இறங்க மாட்டார். அந்த அபிஷேக மண்டபம் இருக்கே, அந்த மண்டபத்துல இருந்து படிக்கட்டு வழியா இறங்க மாட்டார். அப்படியே குழந்தைகள் எகிர்விச்சு வருவேன், எகிர்விச்சு வருவார். எங்க கண்டாத்தான் இந்த வயசுல அவரும் எகிரி விடுகிறார். 94 வயசு திருநட்சத்திரம் இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் எகிர்விச்சு வருவார். அவ்வளவு வேகமா வந்தவ நிக்கவே நிக்காம வேகமா வந்து பெரும் தேவியின் சன்னதி முன்னாடி வந்து சக்கரம் நின்றுடுவார். அங்க ஐசங்கர் வியாக்கியானம் பண்றார். இங்க பாரும், எனக்கு பிடிச்சவர் நீர், உனக்கு பிடிச்சவன் நான். இந்த சாத்துக்குடியெல்லாம் சாத்தின்னு இருக்கேன் தேருக்கு போறதுக்கு. உமக்கு திருவள்ளுவர் வகுப்பா இருக்கா? நான் எப்படி அழகா இருக்குண்ணா, உமக்கு திருவள்ளுவர் வகுப்பா இருக்கா அப்படின்லாம் கேட்கிறேன். அதெல்லாம் கேட்டுட்டுதான் ஸ்ரீதராரி அனுகிரகிச்சு அவருடைய அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அந்த 16 கால் மண்டபம் வர்ற பர்யந்தம் ஒரு கொடை வரும். அது தங்க கொடை ஒண்ணு சாத்தின்னு வருவா, ஒரு கொடை வரும். 16 கால் மண்டபம் போன உடனே 2 பக்கம் 2 கொடை வந்துடும். அந்த ஒரு கொடை தங்கிடும். தங்க கொடை, 2 கொடை, சாமரம், கண்டை, பிரபந்த கோஷ்டி, வேத கோஷ்டி, பக்த கோஷ்டி, பஜன கோஷ்டி எல்லாம் வேகமா 10-15 நிமிடத்துல எழுந்து விடுவார் தேர்கிட்ட. என்ன அழகு, என்ன காம்பீரியம்! அப்படிப்பட்ட தனத்தை வரதத்தவ விலோகயந்தி தன்யாக அப்படிங்கிறார் தேசியம் வரதராஜ. விலோகயந்தி தன்யாக, தன்யால் தான் உன்னை சேவிக்கிறா, எல்லாரும் சேவிக்க முடியாது. அது திருவுள்ள என்ன அப்படின்னாக்கா, பெருமாளுடைய கவச்சத்தை களைஞ்சி சேவிக்கிறதுன்றது அச்சகால் விட்டுதான் சேவிக்கலாம், எல்லாரும் சேவிக்க முடியாது. அதான் சொல்றது இங்க. அதனால வரதத்தவ விலோகயந்தி தன்யா அப்படின்ட்டு. ஆனால் இந்த வரதனை சேவிக்கிறதுன்றது சாமான்யமா? அவனுடைய உற்சவங்கள்லாம் சாமான்யமா? எல்லாம் வசந்த உற்சவங்கள், வசந்த கோஷ்டிகள், ஸ்ரீவைஷ்ணவர்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் சுரூபத்தோட. பெருமாள் சுரூபத்தோட இருக்கிறவா கைங்கரியம் பண்ணி கண்டவள்ற பெருமாள். இன்னி பர்யந்தம் இன்னைக்கு ரெட்ட பரப்பாடு, இன்னைக்கு தொண்டை புரியாழ்வார் திருநட்சத்திரம் ரெட்ட பரப்பாடு ஆச்சரியமா எழுந்துள்ள போறார். 3 குடைகள், 3 குடைகளோட ரொம்ப அழகா எழுந்துள்ளார் பெருமாள். இன்னைக்கு முதல்ல 2 குடையோட வருவார், தாயார் ஒரு குடையோட வருவார். 3 குடையும் ஒன்னா சேர்ந்து நடுவுல ஒரு குடை, இந்த பக்கம் ஒரு குடை, 2 பக்கம் ஒரு குடை, நடுவுல இவா 2 பேரும். ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல பிறக்கிறதே விசேஷம். அது 7 முக்திதரன் நகர்களில் முக்கியமான கச்சிதன்யம் சாதிச்ச காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமான், அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நிரந்தரம் நிர்விசஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. எங்க தேவப்பெருமான்ல நம்ம தேவப்பெருமான், நம் அத்திகிரி பெருமாள் அப்படிங்கிற அதிகார கிரகத்துல சுவாமி அடிக்கடி நம்ம அத்திகிரி பெருமாள். ஏன்னா எல்லாருக்கும் வசந்த ஊர். அந்த காலத்துல ஒரு ஆச்சாரியரை கேட்டாலும் கா பூர்வகா அப்படின்னு கேட்டாலும், அது கேட்டா கேள்விக்கே புரியாது. கான்றது ஸ்ரீலிங்கம், பூர்வகா பூர்வகான்னு சப்தம் வராது, பூர்வம்னு வரணும். பூர்வகான்னு வேற மாதிரி கிருஷ்ண கல்பனை தான், இது வராது. ஆனால் நம்ம ஆச்சாரியர் சொன்னாராம் காஞ்சிபூர் நகா அப்படின்னாலும். காஞ்சிபுரம் தான் எங்க ஊர். கா பூஹு வகா, வகா உங்களுக்கு கா பூஹு எது நகரம் எது புறம் அப்படின்னு கேள்வியா. அதுக்கு பதில் காஞ்சி பூஹு நகா, நகா எங்களுக்கு காஞ்சி பூஹு, காஞ்சிபுரம் தான் எங்களுக்கு, காஞ்சிபுரம் தான் ஊரு அப்படின்னுட்டு இவர் பதில் சொன்னாராம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல எழுந்திருக்கக்கூடிய தேவாதிராஜன், அந்த தேவாதிராஜன் பரம வைதிகன். 2 கோஷ்டியும் சோபிக்கிற கோஷ்டி அந்த ஊர்ல. அத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களும் சேர்ந்து
ஆனந்தமா கொண்டாடுற பிரம்மோற்சவங்கள் ஒவ்வொரு உற்சவமும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட உற்சவங்களை எல்லாம் உடையவன். ஆச்சரியமான உபயநாச்சிமார்கள். எல்லா உபயநாச்சிமார்களும் என்ன எப்படி இருப்பா சொல்லுங்க அப்படின்னா, ஸ்ரீதேவி தாயார் இடது கையில தாமர புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பார். பூதேவி தாயார் வலது திருக்கரத்துலதான் தாமர புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பார். இன்னும் 2 பேரும் பெருமாளுக்கு வாசனையான தாமர புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதாக ஐதிஹ்யம். ஆனால் தேவப்பெருமாள் சன்னிதியில மாத்திரம் 2 பேருமே வலது கையில தான் வச்சுட்டு இருப்பார். சுவாமி இதுல ஹம்சசந்தேசர் சாதிக்கும் பொழுது இத அம்சத்துக்கிட்ட சொல்ற, நீ உள்ள போ, அங்க பெருமாள் தோட்ட உற்சவத்துக்கு அல்லது இந்த உற்சவம் தவண உற்சவம் அந்த உற்சவம் நடக்கும் பொழுது 2 பேரும் வரா. பெருமாளுக்கு ஆசையா பிராட்டியுடைய கையை பிடிச்சுன்னு வரணும்னு ஆசையம். ஆனால் பிராட்டியோ இந்த தாமர புஷ்பத்தையே காமிச்சுட்டு இருக்கா பெருமாளுடைய திருமுகத்துக்கு முன்னாடி. பெருமாளுக்கு மனசே கேட்கலையாம், நமக்கோ கையை பிடிச்சுன்னு பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எவ்வளோ புஷ்பத்தையே இது பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில இருந்த புஷ்பத்தை தூக்கி வலது கையில வச்சுட்டு பெருமாள் வச்சுட்டு இடது கையை பிடிச்சுட்டு ஆனந்தமா பத்தி உலகத்தில் கண்டறிறோம். இத சேவிக்கிச்ச நீ என்ன பண்ணு தெரியுமா, ஹே ஹம்சமே, ராஜ ஹம்சமே, அழகா உன்னுடைய ரெக்கைகள்னால திருவாளவட்ட கேட்கிறீங்க பண்ணு, அவ 2 பேரையும் உபத்திரவப்படுத்தாம நிம்மதியா போய் சேரு அப்படின்ற. என்ன அழகு! இத ரசிச்சு பார்க்கணும், சேவிக்கணும் ஒரு உற்சவத்தையும். அப்படிப்பட்ட உற்சவங்கள். பெருமாள் நல்ல பெருமாள், தாயார் நல்ல பெருமாள், ஸ்ரீவைஷ்ணவாள் நல்ல ஸ்ரீவைஷ்ணவாள், கோயில் நல்ல கோயில். அந்த பெருமாளை காட்டிலும் எனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம். அதனால உம்முடைய ராஜா கிட்ட நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த நஸ்வரமான ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இந்த வைராக்கிய பஞ்சகம் மூலமாக சாதிச்ச இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி ஷைராக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி ஷைராக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.